விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் 1992 பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து +2 நல்ல மார்க் எடுத்து படித்தா நர்சிங் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அதையும் படித்து முடிச்சு காதலிச்ச பொண்ணையை கல்யாணமும் பண்ணி அழகான 2 குழந்தைங்களையும் பெற்றெடுத்து லோக்கலில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்து வர்ற அந்த சம்பளத்தில் குடும்ப செலவு, ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகைன்னு சொல்லி எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு ₹1 கூட சேர்த்து வைக்க முடியாமல் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்து அந்த டைமில் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கடனுடனே வாங்கி வெளிநாடு வந்து கடந்த 2 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 50 பவுன் நகை, 5 பிளாட், ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு, ஒரு இனோவா காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி சரி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியாச்சு, இனிமேல் ஏன் இங்கிருந்து கஷ்டப்படணும், சொந்த ஊர்ல போய் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு கரெக்டா காலையில 6 மணிக்கு ஃபிளைட்டுக்குள்ள ஏறி விண்டோ சீட்ல உட்காந்து பாய் அப்படின்னு சொல்றப்ப 6 மணிக்கு வச்ச அலாரம் அடிக்குது. அப்போ கூட அதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வேணா இது கனவா இருக்கலாம், ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இது நடந்தே தீரும் அப்படின்னு மனசு தேத்திட்டு வேலை கிளம்பி வந்துட்டேன். வேற என்ன செய்யறது?